அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா நடிப்பில் 2021ஆம் ஆண்டு வெளியாகி இந்திய அளவில் மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் புஷ்பா. சந்தன மரக்கடத்தலை பின்னணியாக கொண்டு வித்தியாசமான கதைக்களத்தில் உருவாக்கியிருந்த இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்துச்சு. முதல் பாகத்தை தொடர்ந்து இரண்டாம் பாகமும் இன்று உலகம் முழுவதும் 12,000 தியேட்டர்களில் திரைக்கு வந்திருக்கு. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை புஷ்பா 2 திரைப்படம் நிறைவேற்றியதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் பாக முடிவில் ஃபகத் ஃபாசில், அல்லு அர்ஜுனுக்கு இடையிலான அந்த மோதல் ஆரம்பமாயிருக்கும். முதல் பாகம் எந்த இடத்தில் முடிஞ்சதோ அதே இடத்திலிருந்து தான் இரண்டாம் பாகமும் தொடங்குது. புஷ்பராஜுக்கும் காவல்துறை அதிகாரி பன்வர் சிங்குக்கும் இடையிலான அந்த ஆடுபுலி ஆட்டம் தான் புஷ்பா 2 படத்தின் மையக்கரு. முதல் பாகத்தில் படிப்படியாக முன்னேறி சந்தன கடத்தல் பிஸ்னஸின் ராஜாவாக மாறிய புஷ்பா இதில் இன்னும் அடுத்த லெவலுக்கு சென்று தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்குகிறான். அவன் எதிர்கொள்ளும் அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் என்ன, அதிலிருந்து அவன் எப்படி மீண்டு வர்றான் அப்படிங்கிறத பிரம்மாண்டமான ஆக்ஷன் படமாக கமர்ஷியல் விருந்து படைச்சிருக்காங்க படக்குழுவினர். புஷ்பா முதல் பாகத்துக்காக தேசிய விருது வாங்கிய அல்லு அர்ஜுன் இந்த படத்திலும் ருத்ரதாண்டவம் ஆடியிருக்கார் அப்படின்னே சொல்லணும். முழு படத்தையும் தன் தோளில் தாங்கி அசத்தி இருக்காரு. முதல் பாகத்தை விட இந்த படத்தில் இவருடைய காமெடி டைமிங் இன்னும் கூடுதலாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அல்லு அர்ஜுனுக்கு அடுத்தபடியாக படத்தில் அதிகம் ஸ்கோர் பண்ணது அப்படின்னா ஃபகத் ஃபாசில் தான். சைக்கோ போலீஸாக இவர் செய்யும் வில்லத்தனம் மிரட்டி இருக்குது. ராஷ்மிகா மந்தனாவுக்கு முதல் பாகத்தில் இருந்த அளவு கூட பெருசாக வேலை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் பாடல் காட்சிகளில் அல்லு அர்ஜுனுக்கு இணையாக போட்டி போட்டு நடனமாடி அசத்தியிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பலமே மேக்கிங் தான். குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகளை சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த படம் 3.5 மணி நேரம் ஓடுறது தான் ஒரு சின்ன மைனஸாக தெரியுது. குறிப்பாக கடைசி 1 மணி நேரத்தில் திரைக்கதையில் பெரிய அளவு தொய்வு ஏற்பட்டிருக்கு. அதை சரி செய்தால் இன்னும் படம் விறுவிறுப்பாக அமைஞ்சிருக்கும். 3ஆம் பாகத்துக்கான லீட் கொஞ்சமும் ஒட்டவில்லை. முதல் பாகத்தில் இடைவேளை காட்சி எந்தளவு பேசப்பட்டதோ அதை விட பல மடங்கு இதன் 2ஆம் பாதியில் வரும் அல்லு அர்ஜுன் சாமி ஆட்டம் பேசப்படும். வெறும் காட்சிகளுக்கு மட்டும் முன்னுரிமை தராமல் புஷ்பா கதாபாத்திரத்தின் உள்ளுணர்வையும் பேச முயன்றதற்காக இயக்குனருக்கும் திரைக்கதை ஆசிரியருமான சுகுமாரை தனியாக பாராட்டலாம். டிஎஸ்பியோட இசை முதல் பாகம் அளவுக்கு இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஸ்ரீ லீலாவோட ஐட்டம் நடனமும் இங்கே எடுபடல. பின்னணி இசையில் பல இடங்களில் சாம்சியஸ் மிரட்டியிருக்கிறார். மொத்தத்தில் புஷ்பா 2 பாக்ஸ் ஆஃபீஸில் ருத்ர தாண்டவம் ஆடும் அப்படிங்கிறதுல மட்டும் டவுட் இல்லை. புஷ்பா 2 படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.